ஆதவ் அர்ஜுன் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்ல. நம்மளோட தாவேக்காவோட விஜய் கட்சியில் ஏதோ ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கார். அவரோட சரித்திரத்தை பார்ப்போம். முதல்ல இருந்தது திமுக கட்சி, ரெண்டாவது திருமாவளவன் கட்சிக்கு போனார், மூணாவது சீமான் கட்சிக்கு போனார், இப்போ தாவேக்கால இருக்கார். இந்த மாதிரி அங்கங்கே தாவிக்கிட்டே இருக்கிறாரு. இவரை சிலர் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. திமுகவோட மறைமுகமான ஸ்லீப்பர் செல். ஆழமாக யோசித்து பார்த்தா ஒரே ஸ்டெடியாக இருக்க முடியாத ஆட்கள் இந்த மாதிரி உள்ள வேலைகள் கட்டாயம் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற உழவை அங்கே போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாவேக்கா தலைவர் விஜய்கிட்ட உண்மையாகவே எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது. என்னோட குத்து மதிப்பு அவர் சினிமாவில் அவர் 600 கோடி சம்பாரிச்சிருப்பார். கொஞ்சம் அங்கங்கே பணத்தை புரட்டி போட்டு ஒரு 1000 கோடி இருக்கும். 1000 கோடி வச்சு நம்மளால் எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? கட்டாயம் முடியாது. இவருக்கு பின்னாடி இருந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது கிறிஸ்துவ பணம் வருதோ, இல்லை வேற யாரோ ஆதரவு இருக்காங்களோ, கட்சிக்காக எவ்வளோ பணம் இருக்குது, அந்த நிதி எங்கேருந்து வருது, இந்த மாதிரி உள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளோட திருட்டு திமுகவுக்கு சொல்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவேக்காவோட தலைவர் முழுக்க முழுக்க அவரோட ரசிகர்கள், அதுலேயே லட்சத்துக்கு தாண்டின ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. ஆனால் அவங்க எல்லாம் ரசிகர்களாக இருந்தவங்க, அவங்களே இப்போ எல்லாம் 40-45 வயசு அந்த லெவலில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இவர் கீழ்மட்டத்தில் ஒரு 70,000 பூத் லெவல் லீடர்ஸ் அவங்கள கொண்டு வரதுக்காக பாடுபடுற நமக்கு எல்லாருக்கும் அங்கங்கே வர கிசு கிசு தெரியும். ஸோ இதை நம்பி தான் அவர் அரசியல் இறங்குறாரு. ஆனால் 1000 கோடி ரூபா வச்சு அவரால் ஜெயிக்க முடியுமா? அதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுன் ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது கொஞ்ச நாளில் நிரூபிக்கப்படும். அவர் தாவேக்கா தலைவரே அவரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கும் உள்ள வாய்ப்பு இருக்குது. மூணாவது கட்சியாக அவர் தாவறாரு. முதல்ல திருட்டு திமுக, அப்புறம் ஜஸ்டிஸ் பேசி தோல்வி அடைஞ்ச திருமாவளவன், அதுக்கப்புறம் நேராக இங்கே குதிச்சிட்டாரு தாவேக்கா தலைவர் விஜய் கூட. இருந்தாலும் அவரோட செயலை இன்னும் கொஞ்ச நாளில் வெளிப்பாடாயிரும் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி. நீங்கள் என்ன அதை யோசிக்கிறீங்க? வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.